சுபாஷ், தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு? அதாவது இங்கே நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் முதலமைச்சரின் உடலானது இங்கே எடுத்து வரப்பட்டவுடன் அதிமுகவினர் தங்கள் கண்ணீர் மல்க முதலமைச்சரின் உடலை இங்கே போயஸ் கார்டனுக்கு வரவழைத்தனர். தற்போது இங்கே முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக அவர் தங்களது கட்சியினர் அவர்கள் கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார்கள். முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் உங்களை விட்டு மறைந்திருக்கிறார். அவர்களுடைய நினைவலைகளை அவர்களின் இழப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களுக்கெல்லாம் இந்த தமிழகத்திற்கே சோதனை, அதிமுகவுக்கு பெரும் சோதனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கத்தை இராணுவத்திற்கு இணையாக கட்டி காத்தார். தமிழக மக்களை இன்றைக்கு இந்தியாவிலே வேறு எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத அளப்பரிய திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் ஜான்சி ராணியாக வாழ்ந்தார். இன்றைக்கு நாட்டு மக்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய எதையும் தனி ஒரு மனிதராக இருந்து இராணுவத்திற்கு இணையாக எது நடந்தாலும் அவர் ஒருவரே தாங்கிக் கொண்டு தமிழக மக்களையும் கழகத்தையும் கட்டி காத்தார். எங்கள் அம்மா இன்றைக்கு எங்களை விட்டு போயிட்டாங்க. வேதனையா இருக்கு. இந்த பேர் இழப்பு தமிழக மக்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு, சாதாரண எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் பல்வேறு பொறுப்புகளை தந்து அழகு பார்த்த எங்கள் தாய் இன்றைக்கு மறைவை இன்றைக்கு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்களால் மட்டுமல்ல, தமிழக மக்கள் கழகத்தை சேர்ந்தவர் அத்தனை பேரும் இன்றைக்கு பெரும் துயரத்தில் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். அம்மா எங்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது மீண்டு வருவார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். இன்றைக்கு எங்களுக்கு பெருத்த இடியாக இன்றைக்கு எங்கள் தலையிலே, தமிழக மக்களின் தலையிலே விழுந்திருக்கின்றது. இன்றைக்கு எந்த இயக்கத்திற்கும் இல்லாத பெருமை இந்தியாவிலே, தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த பெருமை என்பதை உங்களுடைய அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வேதனை தரும் துக்க நிகழ்ச்சியாக இன்றைக்கு அம்மா எங்களை எல்லாம் ஆளாக்கி வழிநடத்திய தெய்வம் மறைந்து விட்டார். துக்கம் தாங்க முடியவில்லை. இதே போல கட்சியினர் ஏராளமானோர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் முதலமைச்சரின் இழப்பை தங்களால் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக, அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு இழப்பு என்று தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு கட்சியினர் இருக்கிறார். அவரிடம் உலகமே இன்னைக்கு மூழ்கி கிடக்கிறது. அம்மா எங்களை விட்டு பிரிந்தார் என்ற செய்தியை கேட்டவுடன் பெரும் அதிர்ச்சி. அனைவருக்குமே இருந்த ஒரு தமிழகமாக சொல்ல முடியாத துயரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அம்மா எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எங்கள் தெய்வமாக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் தமிழகத்தில் விடிவெள்ளி எங்களை விட்டு செய்தியை கேட்டவர்களால் தாங்க முடியாத ஒரு துயரம், பெரும் இன்னலுக்கு